நோட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அதை எடுத்துட்டேன். ஓகே, ஸோ அந்த சக்ராஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த 7 சக்ராஸ். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சக்ரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூலாதாரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த மூலாதாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் சக்ரா அப்படின்னு சொல்றாங்க, எர்த். சரியா, கிரவுண்ட் சக்ரா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த மூலாதாரம் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நம்ம பிறப்பு உறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் நடுவுல, அதாவது நம்ம நம்ம ஸ்பைனல் கார்டு, முதுகு எலும்பு இருக்கு இல்லையா, அதோட எண்ட், அதோட டெய்ல், அந்த டெய்லோட பார்ட் தான் வந்து டெய்ல் எங்க இருக்கோ அந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூலாதாரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மூலாதாரம் அப்படிங்கிறதோட கலர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு. சரிங்களா? ஸோ அதோட பிஜ மந்திரம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா லம். சரிங்களா, லா இம், லம் அப்படிங்கிறது அதோட மந்திரம். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் நம்ம அங்க எடுத்து வர்றது மூலமா, அந்த மந்திரம் நம்ம சொல்லிட்டு அந்த வைப்ரேஷன் அங்க எடுத்துட்டு வர்றது மூலமா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம 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 ஆர்கன்ஸ், அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம ரத்த ஓட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்ம எடுத்து போக முடியும். அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து போக முடியும் ரத்த ஓட்டத்துல. சரியா? ஸோ ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம பிரெயின்ல இருந்து நம்ம ஹார்ட்ல இருந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சிஜனும் ரத்த ஓட்டம் வந்து எடுத்துட்டு போறது வந்து அந்த ஹார்ட். சரிங்களா? அது வந்து ப்ராப்பரா போய் சேருதா, எடுத்துட்டு போறோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது போகாதனாலதான் நிறைய பிரச்சனைகள், நிறைய நோய்கள் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த வைப்ரேஷன் நம்ம இங்க கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிராணம், ரத்த ஓட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு ஃபுல்லா எடுத்துட்டு போக முடியும். அங்க இருக்கிற அந்த 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 ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸுக்கும் அந்த ஆர்கன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சிஜனையும் ரத்த ஓட்டத்தையும் வந்து எடுத்துட்டு போக முடியும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம அடைய முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த் மார்க்கமா போறதுனால இதுக்காக தான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மூலாதாரம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டானம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறதோட மந்திரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொப்புள் கொடிக்கு கீழே. சரியா? ஸோ தொப்புள் கொடிக்கு கீழே அந்த அந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது இருக்கு. இதோட பிஜ மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வம் அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா? சொல்றோம் தொப்புள் கொடிக்கு கொஞ்சம் கீழே. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணிப்பூரம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இந்த மணிப்பூரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜ மந்திரம் வந்து ரம். இதோட கலர் வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள். சரியா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அநாகதம் அப்படிங்கிறது. இந்த 3 சக்கராஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம லோயர் பாடி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த 4வது சக்கரா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அநாகதம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஹார்ட் சக்கரா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா பச்சை. சரியா? ஸோ இதோட மந்திரம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எம், யா இம் எம் அப்படின்னு வந்து சொல்றோம். இது வந்து சென்டர் ஆஃப் த இதுல நம்ம உடம்புல வந்து இருக்கு. ஸோ இது வந்து இதயத்தை வந்து இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விசுப்தி அப்படின்னு வந்து சொல்றோம். அந்த விசுப்தி எங்க இருக்கு அப்படின்னா நம்ம தொண்டைக்குழியில வந்து இருக்கு. ஸோ இதோட நிறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோல வந்து வரும். அதை வந்து நம்ம பிளே பண்றோம், நான் பாக்குறோம். இது எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுல வந்து நீங்க பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். இது என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்து இது நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விசுப்தி அப்படிங்கிறது வந்து நம்ம தொண்டைக்குழி, ஸோ குரல் வலை, ஸோ அந்த குரல் வளையத்துல வந்து இருக்கு. ஸோ இதோட கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிர் நீலம். சரியா? ஸோ அந்த வெளிர் நீலம், இந்த கலர் அதான் நம்ம உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கலருமே ஒரு இம்பாக்ட் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் பின்னாடி வந்து டீட்டெயிலா வந்து நம்ம படிக்க போறோம். ஸோ அந்த ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி. ரைட்? ஸோ இதோட பிஜ மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹம், ஹா இம் ஹம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்னா அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த ஆக்னா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஐ அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இந்த தேர்ட் ஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம புருவத்துக்கு 2 புருவத்துக்கு நடுவுல பொட்டு வைக்கிற இடம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஆக்னா சக்ரா அதுல வந்து பாத்தீங்கன்னா அதோட பிஜ மந்திரம் ஓம். சரிங்களா? ஸோ அதோட அதோட கலர் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கருநீலம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரவுன் சக்ரா. சரியா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம கிரவுன் அப்படிங்கிறது வந்து நம்ம தலை. அந்த கிரவுன் சக்ரா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சகராரம் அப்படின்னு சகசாரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அது உச்சந்தலையில இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மூளை இதை வந்து நம்ம ஹேக் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊதா நிறம். சரியா? ஸோ இது வந்து சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெயின்போ 7 கலர் இருக்கு இல்லையா, அந்த 7 கலரும்
நம்ம அந்த ஒவ்வொரு சக்ராஸுக்கும் வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம நம்ம முன்னோர்கள் எப்படி அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி அதை இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து நீங்க புரிஞ்சுக்க முடியும். சரியா? ஸோ இந்த ஒவ்வொரு சக்கராத்துக்கு உண்டான விளக்கங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி தனியா வந்து அதை வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இருக்கிற அந்த டைம்ல வந்து இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம சுருக்கமா வந்து இப்ப நம்ம இது பண்ணிக்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ என்ன அப்படிங்கறத அந்த ஃபர்ஸ்ட் 2 சாண்டிங் அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறது மட்டும் இப்போ ப்ளே பண்ண போறோம். பிருத்திவ் அது ப்ளே பண்ணலாம்.